அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கர், ஆர்டிசிஎன் ஸ்டார்பெல் பேசுகிறேன். மற்றும் எம்ஐ ஃப்ரான்ச்சைசி கன்சல்டன்ட் மேக்கர். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான டாப்பிக்கை நம்ம இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட இது ஒரு 4 பார்ட்ஸாக இந்த டாபிக் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நம்பர் 1 அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் க்ரோத் மெத்தட்ஸ். பிஸ்னஸை க்ரோத் பண்ணுறதுக்கு ஒரு 4 மெத்தேடு இருக்குது. இந்த 4 மெத்தடும் ஒவ்வொரு ஃப்ரான்ச்சைசி பார்ட்னர்ஸும் நமக்கு வேகமாக பிஸ்னஸை க்ரோத் பண்ணணும் அப்படின்னா இந்த 4 மெத்தட்ஸில் நம்ம 1 by 1 நம்ம என்ன பண்ணணும், இதை இன்க்ரீஸ் பண்ணணும், இதை க்ரோத் பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் பார்த்திங்கன்னா 4 மெத்தடில் ஃபஸ்ட்டு நம்பர் 1 மெத்தட் பார்த்திங்கன்னா ஃபைண்ட் நியூ கஸ்டமர்ஸ். புதிய கஸ்டமர்ஸை கண்டுபிடிக்கிறதுல நம்ம என்ன பண்ணணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா நம்ம எப்போவுமே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சில கொஞ்சம் ஒரு லிமிட்டட் கஸ்டமர் வந்தோடனே நம்மளுடைய பிஸ்னஸ் நம்ம ரொம்ப சிறப்பாக போயிடும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கிறதுனால தான் புதிய கஸ்டமரை நம்ம கண்டுபிடிக்காமல் ஸ்டாப் பண்ணிடுறோம். கஸ்டமரை ப்ராஸ்பெக்டை க்ரியேட் பண்ணாமல் ஸ்டாப் பண்ணுறதுக்கு காரணம் இப்போ இருக்கக்கூடிய ஒரு சில கஸ்டமர்ஸை நம்ம பெரிய அளவில் எதிர்பார்த்து அவங்க நம்ம கூட ஸ்ட்ராங்காக பிஸ்னஸ் கொடுத்துட்ருப்பாங்க அப்படின்னு நம்பிக்கையில் உட்காந்துருக்கிறதுனால தான் புதிய கஸ்டமர்ஸை கண்டுபிடிக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், அந்த விஷயத்தை நம்ம செயல்படுத்தாமல் இருக்கிறோம். அதனால் முதல்ல ஃபஸ்ட்டு நம்பர் 1 ஃபைண்ட் நியூ கஸ்டமர்ஸை என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ரீசெல்லிங் டு எக்ஸிஸ்டிங் கஸ்டமர். ரீசெல்லிங் அதாவது ரீபர்ச்சேஸ் பண்ண வைக்கணும். இப்போ ஆல்ரெடி நம்ம கூட இருந்து ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ண பழைய கஸ்டமர்ஸ், அதாவது எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸை திரும்ப ரீசெல்லிங் பண்ண வைக்கிறதுக்கு உண்டான ஸ்ட்ராட்டஜியை நம்ம என்ன பண்ணணும், பில்டு பண்ணணும். அதுவும் நமக்கு ரொம்ப முக்கியம் பிஸ்னஸ் க்ரோத் ஆகிறதுக்கு. மூணாவது பார்த்திங்கன்னா அப்செல்லிங் அண்ட் கிராஸ் செல்லிங். இது நம்ம கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய கிளாஸில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அப்செல்லிங் அண்ட் கிராஸ் செல்லிங் பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பொருளை கொடுக்குறோம் அப்படின்னா அதை அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் உள்ள ப்ராடக்டை அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு உண்டான மெத்தட் தான் அப்செல்லிங். அதேமாதிரி கிராஸ் செல்லிங் அப்படின்றது அந்த ப்ராடக்டோட சேர்த்து கேம்போவாக கொடுக்கக்கூடிய மெத்தட் தான் கிராஸ் செல்லிங். அப்போ மூணாவது ஸ்ட்ராட்டஜி என்னதுன்னா அப்செல்லிங் அண்ட் கிராஸ் செல்லிங்கை நம்ம என்ன பண்ணணும், பயன்படுத்தணும் நம்மளோட பிஸ்னஸ் க்ரோத்துக்கு. நாலாவது ரீஆக்டிவேட் ஃபார் இன்ஆக்டிவ் கஸ்டமர்ஸ் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். அதாவது திரும்ப இப்போ இன்ஆக்டிவில் இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸாக இல்லைன்னா டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கலாம். அதாவது நம்ம கூட பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க, திரும்ப இப்போ பர்ச்சேஸ் பண்ணாமல் வேறு பிராண்டுக்கு மாறினவங்க, இல்லை நம்மளோட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, திரும்ப இது வேறு ஏதாவது டைம் ப்ராப்ளம் இல்லை மணி ப்ராப்ளம் இல்லை ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்ஸ்னால அவங்களால கண்டினியூ பண்ண முடியாமல் இன்ஆக்டிவில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் ஆர் கஸ்டமர்ஸை ரீஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி தான். இந்த 4 ஸ்ட்ராட்டஜியும் நம்மளோட பிஸ்னஸை க்ரோத் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போது இந்த 4 ஸ்ட்ராட்டஜியை பற்றி தான் இனி நம்ம என்ன பண்ண போகிறோம், தனித்தனியாக படிக்க போகிறோம். அப்போ படிக்கலாமா? அப்போ ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் க்ரோத் பண்ணுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸான 4 விஷயம் என்னது, 4 மெத்தடு. 1 ஃபைண்டு நியூ கஸ்டமர், 2 ரீசெல்லிங் டு எக்ஸிஸ்டிங் கஸ்டமர், ரீபர்ச்சேஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. 3 அப்செல்லிங் ஆர் கிராஸ் செல்லிங், அதாவது மக்கள்கிட்ட ப்ராடக்டை எந்த மாதிரி மெத்தடில் நம்ம கொடுக்கணும் அப்படின்றதில் நம்ம ரொம்ப ஸ்ட்ராட்டஜியாக பில்டு பண்ணி நம்ம கொண்டு போகிறதுக்கு பேர் தான் அப்செல்லிங் அண்ட் கிராஸ் செல்லிங். 4வது ரீஆக்டிவேட் ஆர் இன்ஆக்டிவ் கஸ்டமர்ஸ் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை ரீஆக்டிவேட் பண்ணுறது. அப்படி இந்த 4 ஸ்ட்ராட்டஜியும் பவர்ஃபுல்லாக நம்ம படித்து ஸ்டெப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். படிக்கிறது மட்டும் இல்லை, என்ன பண்ணணும், டியர் லீடர்ஸ் அண்ட் ஃப்ரான்ச்சைசி பார்ட்னர்ஸ் எல்லாருமே நம்ம படிக்கிறதோடு நிப்பாட்டாமல் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். அப்போது எல்லாருமே படிக்கிறதோட உங்களுடைய செயல்களையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சரியாக செஞ்சு சூப்பராக நம்மளுடைய பிஸ்னஸை க்ரோத் பண்ணுறதுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் நிறைய விஷயங்களை நம்ம கற்றுப்போம். ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆர் லீடர்ஸ். தேங்க்யூ.